அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியான மற்றும் நல்ல ஹெல்த்தியான கம்பு சாப்பாடு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 கிளாஸ் அளவு நாட்டு கம்பு, அதாவது காட்டு கம்புன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையே நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 1 கிளாஸ் அளவு கம்புக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி அப்படிங்கிற அளவில் 3 கிளாஸ் அளவுக்கு 6 கிளாஸ் அளவு தண்ணி அப்படிங்கிற அளவில் எடுத்து தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற கம்பை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்காக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. விசில் போட தேவையில்லைங்க. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நல்லா டேஸ்டான மற்றும் ஹெல்த்தியான கம்மஞ்சோறு ரெடி. இந்த சாப்பாடை நான் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தயிர் மோர் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் மோர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியானதும் கூட. ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கம்பு சாப்பாடை 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு நெக்ஸ்ட் டே கூட எடுத்து நம்ம தயிர் மோர் கூட வச்சு சாப்பிடலாங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.